கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்த பரலோகத்தின் தேவனுக்கு இந்த முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் மூப்பர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய இரண்டாவது வாய்ப்பு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். போன முறை நான் என்ன செய்தி கொடுத்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொன்னீங்க அழுகை பற்கடிக்கும் என்ற தலைப்பிலே நாம சென்ற முறை படித்தோம். சங்கீதம் 84:4 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாக அவருடைய ஆலயத்திலே நாம் அமரும்படியாக, அவரை துதித்து பாடல்களை பாடும்படியாக, வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக்கியிருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் ஏற்க வேண்டும். இந்த நாளிலும் தேவ செய்தியை நாம் படிக்கும்படியாக இருக்கிறோம். எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்திக்காக நான் மிகுந்த பாரத்தோடு நான் வந்திருக்கிறேன். யாரும் தலையை தூங்கக்கூடாதீங்க, தூங்காதீங்க. இந்த செய்தியின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியினுடைய ஒத்தாசையோடு ஜெபத்தோடு கூட நாம் இந்த நேரத்தில் தேவ செய்தியை நாம் படிக்க முடியாது இருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள நல்ல தகப்பனை, இந்த பரிசுத்தமான நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை படிப்பதற்கு முன்பாக எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். உங்களுடைய இருதயத்தையும் செவியை கர்த்தர் திறக்க முடியாது உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ அடியை தூளும் மண்ணுமாக இருக்கிற மனுஷன் பேசிக் கொண்டிருந்தேன். உங்கள் ஆண்டவரே, அடியனை நீர் மறைத்து நீர் பேசும்படியாய் உடைய சமூகத்தில் அடியனை தாழ்த்துகிறேன். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். நன்மைகள் யாவையும் கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமாம். சிறு பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. அவங்க தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள விட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரியவங்க ஆனதுக்கு பாடம் அவங்க எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருப்பாங்க சபையில். இந்த நாளில் நான் படிக்க இருக்கின்ற தேவ செய்தி தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தியாகம் செய்பவர்கள் என்கின்ற தலைப்பில் நாம் படிக்கும்படியாக இருக்கிறோம். W.H. ஆண்ட்ரூஸ் என்கின்ற உலகளாவிய ஊழியரை பற்றி நீங்கள் நன்றாகவே தெரிந்திருக்கக்கூடும். W.H. ஆண்ட்ரூஸ் என்கின்ற உலகளாவிய ஒரு ஊழியர் 1895 ஹேஸ்மர் என்கின்ற ஒரு பெண்ணை அவர் விவாகம் செய்து ஒரு சிறு குழுவோடு கூட தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற கேப்டவுனுக்கு அவர் ஊழியருக்கு சென்றார். அந்த சிறு குழு 1400 மைல்கள் பிரயாணம் செய்து ஜிம்பாப்வேவுக்குள்ளே அவங்க கடந்து சென்று கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ பணியை தொடங்கி அங்கே ஊழியர்களை செய்து கொண்டு வந்தார். அநேக போராட்டங்கள், ஜிம்பாப்வேவில உள்நாட்டு போர், பஞ்சம், இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் சகித்து ஆண்டுடைய ஊழியத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு அங்கே அவர்கள் தங்கியிருந்தனர். அந்த பஞ்சத்தின் விளைவாக அந்த சிறு குழுவில 5 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இறந்து போனாங்க. மீதம் இருக்கிற சிலர் அந்த கடற்கரை பட்டணங்கள் வழியாக ஓடி போனாங்க தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆண்ட்ரூஸுக்கும் ஹேஸ்மருக்கும் குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த குழந்தைகளோடு கூட ஜிம்பாப்வேல அவங்க ஊழியம் செஞ்சாங்க. கொஞ்ச காலத்திலே ஹேஸ்மருக்கு மலேரியா நோய் வந்தது. 1600 மைல் தொலைவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஆண்ட்ரூஸ் அவருடைய மனைவியை தனியாக அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்தார். அங்கே அவர்கள் மருத்துவம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஹேஸ்மர் இப்படியாக சொன்னார், நீங்கள் சென்று ஊழியத்தை கவனியுங்கள். சிறு பிள்ளைகள் அங்கே காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பகுதி மக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. நீங்க போங்க. என்னை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்க போய் ஊழியத்தை கவனியுங்கள் என்று சொல்லி அவங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அவரை அனுப்பினார். ஆண்ட்ரூஸ் கனத்த இதயத்தோடு தன்னுடைய காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டவராக 1600 மைல்
தொடர்ந்து பின் வந்து ஜிம்பாப்வேவில் அவர் ஊழியத்தை அவர் தொடங்கினார். பிற்பாடு அவருடைய மனைவியை அவர் பார்க்கவே இல்லை. புரியுதுங்களா? பிற்பாடு ஆண்ட்ரூஸ் தன்னுடைய மனைவியை அவர் பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் மரிக்கும் வரையிலும் அவர் தன்னுடைய மனைவியை பார்க்கவே இல்லை என்று உண்மை சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை, நற்செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக சுவிசேஷ ஊழியர்கள் தியாகங்களை அதிகமாக செய்திருக்கிறார்கள். 1919 ஆண்ட்ரூஸ் இப்படியாக எழுதுகிறார்: அட்வென்டிஸ்ட் செய்தியை அல்லது ஊழியத்தை அல்லது சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு பல சவால்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பணி நிலையத்திற்கும் ஒரு கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையிலே தொழிலாளர்கள் என்ன செய்றாங்க? ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நேரத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அநேகர் தங்களுடைய ஜீவனை இந்த ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன் அநேகர் தங்களுடைய வளங்களையும் சொந்த வாழ்க்கையை என்ன செய்திருக்கிறாங்க? தியாகம் செய்திருக்கிறார். இங்கே சந்தோஷத்தோடு சமாதானமாக அமர்ந்திருக்க நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம் என்று ஆவியானவர் கேட்கிறார். நீ என்ன செய்தாய் எனக்கு? நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? ஒரு எழுத்தாளர் இப்படியாக எழுதுகிறார்: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர்களில் நடப்பது போன்றது அல்ல, அது முற்றிலுமாக அது தியாகத்தால் நிறைந்த ஒன்று என்று எழுதுகிறார். தியாகம் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமாக அது தியாக மனப்பான்மையை கொண்டதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? நான் எதை கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்திருக்கிறேன், அல்லது நான் எதை தியாகம் செய்ய போகிறேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று ஆவியானவர் பேசுகிறார். திருச்சபையின் தீர்க்கதரிசி சபைகளுக்கு ஆலோசனை என்ற பகுதியிலே மிகுந்த பாரத்தோடு எழுதுகிறாங்க: சிலர் தியாகம் தன்மறுப்பு என்றால் என்னவென்றும் சத்தியத்திற்காக பாடு அனுபவிப்பது என்றால் என்னவென்றும் அறியாமல் இருக்கிறார்கள். யாரு? திருச்சபையில இருக்கையில அமர்ந்திருக்கிற விசுவாச பிள்ளைங்க தியாகம், சுயமறுப்பு, சத்தியத்திற்காக பாடு அனுபவிப்பதுன்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. கேள்விக்குறியான நிலையில இருக்கிறோம் விசுவாச பிள்ளைங்க. தியாகம்னா என்ன? தன்மறுப்பு என்றால் என்ன? சத்தியத்திற்காக பாடு அனுபவிப்பதுனா என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சபையில் இருக்கிற 50 வருட 60 வருட விசுவாசிகளுக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி திருச்சபையின் தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் எழுதுகிறார். யோசித்து பாருங்க, நான் இத்தனை வருடமாக இந்த சத்தியத்துல இந்த சபையில நான் இருக்கிறேன். எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக நான் என்னத்தை செய்திருக்கிறேன், அல்லது நான் என்ன செய்ய போகிறேன் என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, நாம் என்ன செய்ய போகிறோம்? மீண்டும் எழுதுறாங்க: மேலும் தன்னை வெறுத்து தியாகம் செய்யும் ஆவி பேணப்பட வேண்டும். சிலர் தங்களையும் தங்கள் சரீரங்களையும் தேவனுடைய பலிபீடத்தின் மேல் பலியாக இன்னும் செலுத்தவில்லை. ஆகையினால அவங்க சடுதி கோபம் உள்ளவர்களாகவும் சுய இச்சைகளை நிறைவேற்றுவர்களாகவும் காணப்படுகிறாங்க. கடவுளுடைய காரியத்துல அவங்க என்ன இல்ல, அவங்க கவனமாக இல்லை, அதை அலட்சியம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலமாக திருவுள்ளப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்துல, அநேக அட்வென்ட் அதாவது பழைய விசுவாசிகளிடத்துல குணம் மாறுபடவில்லை. கிறிஸ்துவுக்காக இப்படிப்பட்ட குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நினைவு இல்லை என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். இந்த போராட்டத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்காக என் ஜீவனை கொடுத்தவருக்காக, எனக்காக தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தவருக்காக நான் என்னத்தை செலுத்த போகிறேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களிடத்துல இப்படிப்பட்ட குணங்கள் இல்லை என்று ஆவியானவர் மிகுந்த வருத்தத்தோடு பேசுகிறார். யோசித்து பாருங்க, கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, நான் எனக்காக செய்தவருக்காக நான் என்னத்தை செய்திருக்கிறேன். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், வேகமா எடுத்து வாசிக்கிறோம். ரோமர் 12:1 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு நான் கெஞ்சினேன், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களை நீங்கள் தேவனுக்கு என்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் சொல்லி பவுலார் எழுதுகிறார். ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. இன்னைக்கு நாம செய்யற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறதா? இன்னைக்கு நாம ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறோம், புத்தியுள்ள ஒரு ஆராதனை நாம் செய்யறோமா? இந்த ஆராதனை எப்பொழுது நிறைவடையும், முழுமடையும் அப்படின்னு சொன்னா, என்னை நான் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்காத பட்சத்துல முழுமடைய, என்னை நான் முழுமையாக அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும் பொழுது அப்பொழுதுதான் நான் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கும் என்று ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அட்வென்டிஸ்ட் பைபிள் கமெண்ட்ல இப்படியாக எழுதியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். The Christian worshipper present himself or herself aligned with all their energies and dedicated to his Savior. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரட்சகருக்காக எதையும் தியாகம் செய்யும் மனப்பக்குவம் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு இருக்குமா? ரட்சகருக்காக எதையும் தியாகம் செய்யும் மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் விரும்புகிற காரியம் இதுதான். உன்னையே எனக்கு என்ன செய், பலியாக ஒப்பு கொடு அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நீ உன்னுடைய சம்பாத்தியத்துல அவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், சபைக்காக அவ்வளவு செய்யணும், அதெல்லாம் வெளிப்படுத்தணும். உன்னை என்றைக்கு நீ முழுவதுமாக எனக்காக ஒப்பு கொடுக்கிறாயோ, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறாயோ, அன்றைக்கு தான் நீ செய்கிற ஆராதனை ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கும் என்று ஆண்டவர் இங்கே பேசுகிறார். மேரி ஆண்ட்ரூஸ் என்கின்ற ஒரு நபரை பற்றி நான் உங்களோடு கூட ஒரு காரியம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவங்க யார் அப்படின்னு சொன்னா, ஜே.என். ஆண்ட்ரூஸ் முதல் உலகளாவிய அட்வென்ட் ஊழியக்காரர். மேரி ஆண்ட்ரூஸ் தன்னுடைய சிறு வயதில தன் அப்பாவுக்கு மிகவும் அன்பான ஒரு மகளாக இருந்தவங்க. மேரி ஆண்ட்ரூஸுடைய தாயார் 1874 இறந்து போனாங்க. போஸ்டல்ல இருக்கும் பொழுது அவங்க இறந்து போனாங்க. அப்பொழுது ஜே. ஆண்ட்ரூஸ் தன்னுடைய மகளாகிய மேரி ஆண்ட்ரூஸையும் தன்னுடைய மகனாகிய ஜானையும் அழைத்துக் கொண்டு சுவிட்சர்லாந்துக்கு அவர்கள் புறப்பட்டு அங்கே வந்தாங்க. அப்போ அவர் தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை எப்படியாவது சுவிட்சர்லாந்துல அவர் பரப்ப வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தை அங்கே செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி துண்டு பிரசுரங்களை அவர் அச்சடிப்பதற்காக அவர் ஒரு திட்டத்தை அவர் செயல்படுத்தினார். அந்த துண்டு பிரசுரங்களை பிரிண்ட் செய்வதற்கு பண தேவை, பணம் பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்பொழுது மேரி ஆண்ட்ரூஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல அவங்க வேலைக்கு போனாங்க. அந்த ஹோட்டல்ல போய் அவங்க வேலை செஞ்சு அங்க அடுப்பங்கரையில நின்று அவங்க அந்த புகையிலும் அந்த அடுப்புல நின்று வேலை செஞ்சு அங்க இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கழுவி அதுல வர வருமானத்தை தன்னுடைய தகப்பனாகிய ஜே.என். ஆண்ட்ரூஸுக்கு கொடுத்து, இந்த காசை வைத்து நீங்க எதையாவது என்ன செய்ய, நீங்க செய்யுங்க, அல்லது துண்டு பிரசுரங்களை நீங்க அச்சடித்து இந்த ஊழியர்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவர்கள் மேரி ஆண்ட்ரூஸ் அவருடைய தகப்பனாகிய ஜே.என். ஆண்ட்ரூஸுக்கு கொடுத்தாங்க. அவர் கொஞ்ச நாள் அந்த வேலையிலே அவர் அங்கே தடுத்திருக்கும் பொழுது டிபி நோயால் பாதிக்கப்பட்டு, அந்த மேரி ஆண்ட்ரூஸ் டிபி நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் சிறிய வயதிலே அவர் தன்னுடைய ஜீவனை இழந்து போனார். எத்தனை வயது என்று சொன்னால் 17 வயதிலே தன்னுடைய ஜீவனை அவள் இழந்து போனார். ஏன்னா 17 வயசுல இருக்காங்களா? 17 வயசு ஆகல. 17 வயது அவள் நிரம்பினாளாக தன்னை தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஜீவ பலியாக என்ன செய்தார், அவள் ஒப்பு கொடுத்தாள் என்று நம்முடைய பைனியர்ஸ் ஹிஸ்டரியில் நாம் வாசிக்கிறோம். அட்வென்டிஸ்ட் ஹிஸ்டரியில் நாம் என்ன செய்கிறோம், நாம் வாசிக்கிறோம். 17 வயது நிரம்பிய அந்த சிறு பெண் தன்னால் முடிந்த ஊழியத்தை செய்ய அவள் முற்படும் பொழுது இங்கே அநேக அவளை காட்டிலும் நல்ல வயதுள்ள நபர்கள் நாம் இருக்கிறோம். நாம் என்ன செய்ய காத்திருக்கிறோம்? 17 வயதிலே அவள் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாலே, இந்த வயதிலேயாவது யாராவது தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆவியானவர் இருதயத்தின் வாசல் என்று கதவை தட்டுகிறார். எனக்காக நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பாய். மேரி ஆண்ட்ரூஸ் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாளே,
WH ஆண்டர்ஸுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நீ என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட கேள்வி கேட்கிறார். என்ன செய்ய போகிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில், ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் பண்ண வைத்திருக்கிறார். நீ என்ன செய்ய போகிறாய்? நீ எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உனக்கு இருக்கிறதா? நீ தியாகியாக நீ மாறுவாயா? நான் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிறவர் இந்த இருதயத்தின் வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறார். 3 நபர்களை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்க போகிறோம். 3 நபர்கள் யாரெல்லாம் என்ன தியாகம் தன்னுடைய மீட்பதற்காக செய்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியாத இருக்கிறோம். முதல் நபர் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய வாசிக்கும்படியாக இருக்கிறது. அவர் எரிகோவில் பிரவேசிக்கையில் நடந்து போகையில் ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். வாசிக்க தொடர்ந்து இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையிலே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த இந்த சகையை பார்த்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எரியோவுக்கு போகையில பேசுகிறார். அவனை பார்த்து, நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுறார். சகேயு மிகுந்த ஐஸ்வர்யவானா இருந்தான். அவனுக்கு ஆஸ்தி அதிகம். அவன் தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு அங்கே அவன் வரி வசூலிக்கும் பொழுது அநியாயமாக வரி வசூலித்தவன் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அட்வென்டிஸ்ட் பைபிள் கமெண்ட்ரியும் அவனை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். அவன் அநியாயமாக அந்த வரியை வசூலித்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லியும், தன்னுடைய வீட்டில் அவர் வர வேண்டும், அவர் வருகிறார் என்று சொல்லியும் அவன் கேட்ட மாத்திரத்தில் அவன் இறங்கி ஓடி வந்தான். அப்போ அங்க இருந்து அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 19ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவன் மிகப்பெரிய பாவியான மனுஷன், யூதர்களுடைய கண்ணோட்டத்துல ஆயக்காரர்களும் வரி வசூலிக்கிறவர்களும் ரோமர்களுடைய கவர்மெண்ட் கீழே வேலை செஞ்சவங்க, ஆகையினால அவங்க பாவிகள் என்கின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது. நிச்சயமாகவே அவங்க பாவிதான், அநியாயமாக வரி வசூலிக்கிறார். அப்போ அந்த முறுமுறுப்பை கேட்ட அந்த ஆயக்காரனாகிய சகேயு என்ன சொல்றான் பாருங்க. அவன் பதில் சொல்றான் பாருங்க. 8வது வாக்கியம். சகேயு நின்று அவங்க முறுமுறுக்கிறாங்க. அவன் தன்னுடைய காதுல கேட்கிற அந்த வார்த்தையை இவர் பாவியான மனுஷன் என்று சொல்லி அவன் சொல்றான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நான் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னுடைய பாவ அறிக்கையை அவன் செய்தான் என்று நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும், உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி. இங்க ஒரு பக்கம் சொல்றாங்க இவன் பாவியான மனுஷனா இருக்கிறானே. இந்த பாவியான மனுஷன் தன்னை நேசித்த தன்னுடைய வீட்டுக்கு வர சம்மதியாக இருந்த இயேசு கிறிஸ்துவினிடத்துல தன்னுடைய பாவ அறிக்கை செய்யறான். என்ன செய்யறான் சொன்னா, கர்த்தாவே, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை நான் என்ன செய்யறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். மத்தேயு 26ல நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 19ல நாம் வாசிக்கிறோம். அப்பதான் இயேசு கிறிஸ்து ஒரு நபரை சந்தித்து வராரு. யாரு? மிகுந்த ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபனை பார்த்து, உன் ஆசைகளை எல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். சகேயு சொல்றான், ஆண்டவரே, நான் தியாகம் செய்கிறேன், எங்க வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு என்னுடைய ஆசை தடையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசையை நான் என்ன செஞ்சுறேன், நான் தியாகம் செய்றேன். ஆண்டவரே, இந்த ஆஸ்தி எனக்கு இடத்திற்கு நீர் வந்தால் போதும், என் வீட்டுக்கு
சொல்லி அவன் தன்னுடைய ஆஸ்தியை ஒரு பங்கை அவன் ஏழைகளுக்கு தியாகமாக கொடுத்தான். தன்னுடைய ஆஸ்தியை தியாகமாக அவன் கொடுத்தான் என்று இன்றைக்கு நம்முடைய ஆஸ்திகளில் ஒன்றை நாம் தியாகமாக கொடுப்போமா? நிதர்சனமான ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற அட்வென்டிஸ்ட்ல அநேக வட்டி கொடுக்குறாங்க. வட்டி விட்டு என்ன செய்றாங்க? சம்பாதிக்கிறாங்க. நிஜமா நான் பார்த்திருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆஸ்தியை விட்டு நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி. ஆனா அட்வென்டிஸ்ட்ல இருக்கிற அநேகர் வட்டி விட்டு சம்பாதிக்கிறாங்க. வேதம் சொல்றது, நீ வட்டியை பொலிசையும் வாங்காதிருப்பாயா என்று சொல்லி. ஆஸ்தியை சம்பாதிக்கிற நேரம் அல்ல இது, அதை தியாகம் செய்கின்ற நேரமாக இது இருக்கிறது என்று ஆண்டவர் இங்கே பேசுகிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியை நான் தியாகம் செய்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போமா? நான் கொடுப்போமா? ஆண்டவரே, எனக்கு இது போதும், மீதியை நான் என்ன செய்றேன்? ஊழியத்திற்காக நான் செலவு செய்கிறேன் என்று சொல்லி தியாக மனப்பான்மையுடைய ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வர தடையாக இருக்கின்ற என் ஆஸ்தி என்னத்திற்கு என்று சொல்லி சகையோ முழு மனதோடு அதை தியாகம் செய்தார். அதை நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்புவதற்கான ஒரு அடையாளமாக அது இருக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்பிட்டான், அவன் திரும்பினதற்கு அடையாளம் ஆஸ்தியை அவன் கொடுத்துதான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இரண்டாவது நபர் ரோமர் 16ஆம் அதிகாரம் 3-4 வாக்கியங்களை வாசிக்கிறோம். ரோமர் 16:3-4. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாயிருக்கிற பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கருத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்மையாக உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பவுல் பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் குறித்து ஒரு சாட்சி சொல்றார். என்ன சொல்றாரு? இவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கருத்தை கொடுத்தவர்கள். பவுலை அவர்கள் கொலை செய்ய போகும்போது இவங்க போய் பவுலை கொலை செய்யாதீங்க, என்ன கொலை செய்யுங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்ல. பவுல் எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போனாரோ அங்கெல்லாம் பவுலுக்கு ஆதாரமாக இருக்கவங்க இந்த பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும். பவுல் எங்கெல்லாம் திருச்சபையை ஸ்தாபிக்கிறாரோ அதெல்லாம் பிரிஸ்கில்லாவுடைய ஆக்கில்லாவுடைய வீடாக இருந்துச்சு. அதனாலதான் அந்த வாக்கியத்தை நம்ம கடைசியாக வாசிக்கிறோம். புறஜாதியார் உண்டான சபையார் எல்லாரும் யார் வீட்டுல வந்து சபை கூடுவாங்க? பிரிஸ்கில்லாவுடைய வீட்டுல, ஆக்கில்லாவுடைய வீட்டுல வந்து என்ன செய்வாங்க? அவங்க சபை கூடுவாங்க. பவுலை அவங்க ஏற்றுக்கொண்டதுனால பவுல் மூலியமாக என்ன செஞ்சாங்க? பெரிய ஊழியத்தை அவங்க செஞ்சாங்க. பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் பவுலுடைய பிராணனுக்காக தன்னுடைய கருத்தை கொடுத்தவர்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். பவுலுக்காக முன்னாடி நின்று பேசுறவங்க அவங்கதான். பவுலுக்காக எதையாவது சாதிக்கணும், தங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்துகிற பவுலுக்காக எதையாவது நாங்கள் தியாகம் செய்வோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஜீவனையும் பாராமல் அவங்க ரோமர்களுக்கு எதிர்த்து தங்களுடைய கருத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பிரிஸ்கில்லாவை ஆக்கில்லாவை பற்றி ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருக்காங்க பிரபல எழுத்தாளர். They are open handed, they are open hearted, they are open door. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தங்களுடைய கைகளை திறந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. தங்களுடைய இருதயத்தை திறந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. தங்களுடைய வீட்டின் வாசலை திறந்து யாரெல்லாம் இந்த சபைக்குள்ள வரணும்னு விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உள்ள வாங்க என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை உடையவர்களாக இஸ்லாம் ஆக்கில்லாவை காணப்படுகிறார். They are open hearted, திறந்த மனதை உடையவர்களாக இருந்தார். தியாகம் செய்கிற மனது. கிபி 54 நீரோ கிறிஸ்தவர்கள் எல்லா ரோமாபுரிக்கு வெளியே துரத்தும் பொழுது இந்த பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அங்கிருந்து பவுலோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். பவுல் கிபி 59 சிரச்சேதம் செய்யப்படும் போது அங்கே ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், ஒருவேளை பவுலோடு கூட இருந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ரத்த சாட்சிகளாக மதிப்பிருக்கக்கூடும் என்று வேத எழுத்தாளர்கள், வேத அறிஞர்கள் நம்புகிறார். ஒருவேளை அவங்க தங்களுடைய ஜீவனை கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்திருப்பாங்க, சாட்சியாக மறித்திருக்க கூடும், ரத்த சாட்சியாக அவங்க மறித்திருப்பாங்க என்று சொல்லி வேத அறிஞர்கள் எழுதுகிறார். அங்கே பிராணனுக்காக, பவுலின் பிராணனுக்காக தங்கள் கருத்தை கொடுத்து தியாகம் செய்தவர்கள் இந்த பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும். யோசித்து பாருங்க,
ஒரு ஜீவனை கொடுக்கவும் தயாராக இருந்தார். நாம வேதத்துல வாசிக்கிறோம், நம்முடைய அட்வென்ட் திருச்சபை வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய மிஷனரிகளை நாம் வாசிக்கிறோம், பைனேர்ஸை நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு இந்த அட்வென்ட் சத்தியம் மூளை கொடுக்கலாம் செல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்களாக அவர்கள் தங்களை உத்தியோகம் துறந்தவர்களாக காணப்பட்டார். இந்த ஊழியம் சென்று சேரா இடங்களெல்லாம் சென்று சேர வேண்டும். இந்த 3 தூதும் மூளை முடுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும். ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நமக்கு அந்நியனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மன பக்குவத்தோடு தங்களை அவங்க தங்களுடைய வளங்களை எல்லாம் தியாகம் செய்தனர். நம்முடைய பைனேர்ஸ் இந்த திருச்சபையை சார்ந்த முன்னோடிகள் காணப்படுகிறார். ஆக்கிலாவும் கிறிஸ்துலாவும் நம்முடைய பிராமணை கிறிஸ்துவுக்காக கூட்டம். நாம் என்ன கொடுக்க போகிறோம், நீ என்ன கொடுப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறார். 3வது எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை வாசிங்க. விசுவாசனாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். மோசே தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் நான் அடுத்து ராஜாவாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில அவன் இருந்த பொழுதும் அவன் அதை தன்னுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற நிந்தையை அவன் என்ன செஞ்சான்? பாக்கியம் என்று பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் படுகிற பாடுகள் எனக்கு பாக்கியம் தான், ஆகையினால நான் பாடுபடுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய ஜனங்களோடு கூட அவன் பாடுகளை அனுபவித்தான். சபைகளுக்கு ஆலோசனை பகுதியை நாம் வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை பெற எத்தகைய தியாகமும் செய்ய சித்தம் கொண்டிருப்பவர்களே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்ன வாசிக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற எத்தகைய தியாகமும் செய்ய சித்தம் கொண்டிருப்பவர்களே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். நான் வேதத்துல வாசிக்கிறபடி அனித்தியமான பாவ சந்தோஷங்களை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நான் தியாகம் செய்து அதை நான் விட்டு நான் என்ன செய்யணும்? பாட அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் தெரிந்து கொள்வதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, இதனால எனக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கிற அந்த அனித்தியமான சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ நிமித்தம் இது என்னத்துக்கு என்று சொல்லி பவுல் சொன்னது போல குப்பையாக என்ன செய்கிறேன் நான் எண்ணுகிறேன் என்று சொல்லி நான் தியாகம் செய்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நித்திய ஜீவனை பெற நாம் தியாகமும் செய்ய சித்தம் கொண்டிருக்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக 2ஆம் உலகப் போரின் போது 101வது ஏர்போனின் ஈஸ்ட் நிறுவனத்தை சேர்ந்த டேவிட் வெப்ஸ்டர் என்கின்ற ஒரு இளம் சிப்பாய் தன்னுடைய தாய்க்கு எழுதுகிறார். போர்க்களத்தில் இருக்கிற இந்த வெப்ஸ்டர் என்கின்ற இந்த சிப்பாய் தன்னுடைய தாய்க்கு எழுதுகிறார். வீட்டில் இருக்கிற தன்னுடைய தாய், என்னை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், என்னை பற்றி கவலைப்படுவதை நீங்கள் நிறுத்துங்கள். நான் பாராசூட்டுகளுடன் சண்டையிட சேர்ந்தேன், நான் சண்டையிட விரும்புகிறேன், தேவைப்பட்டால் நான் சண்டையிட்டு சாகவும் கவலைப்பட மாட்டேன். ஆகையினால் நீங்கள் என்னை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இளைஞர்கள் சாகாமல் எந்த போரும் வெற்றி அடைய முடியாது என்று சொல்லி நம்முடைய தாய்க்கு அவன் இருந்தான். இளைஞர்கள் சாகாமல் எந்த ஒரு போரும் வெற்றிக்கு வழிவகுக்காது என்று சொல்லி அவன் எழுதியிருக்கிறான். தியாகத்தால் ஆரம்பித்த இந்த ஊழியம், தியாகத்தினால்தான் இளைஞர்கள் தியாகம் செய்ய மனதில்லாதவர்கள் இருப்பாங்க. தியாகம் செய்ய மனதுள்ளவர்களால் தான் என்ன செய்யப்படும் இந்த ஊழியம் நிறைவேறும் என்கின்ற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எல்லாத்தையும் படித்தோம், எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோம். WH ஆண்ட்ரூஸை போல தன் மனைவியை கடைசி வரைக்கும் பார்க்கல. ஜெயன் ஆண்ட்ரூஸுடைய மகளை பார்க்க மேரி ஆண்ட்ரூஸ் அவருடைய இளம் வயதில் 17 வயதில் தன்னுடைய தகப்பனாருக்காக துண்டு பிரசுரங்களை அளிப்பதற்காக வேலைக்கு சென்றார். வெப்ஸ்டர் நான் போரில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார், என்னுடைய நாடு இந்த போரிலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார், நான் சாவது நல்லது என்று சொல்லி அவன் தியாகம் செய்தார். விலையேற பெற்ற காரியங்கள் எல்லாம் தியாகத்தினாலே பெற்றுக்கொள்ளப்படுகின்றன.
என்று சொல்லி நாம் ஏற்பட்ட பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் செய்யாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நல்ல தீர்மானத்தை எடுப்போம். சத்தியமாய் நம்மோடு கூட இருப்பார்.